அன்பானவர்களே, உங்களை இந்த இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன். வேத புத்தகத்திலே நான் அடைக்கப்பட்டவன் என்று சொன்ன வார்த்தை அடங்கியிருக்கிறது. அது எந்த வார்த்தை, எந்த பகுதியில் இருக்கிறது என்று சொல்லி ஆராய்ந்து அறிந்து சிந்தித்து தெய்வ பாதத்தில் காத்திருந்து ஜெபித்து நாம் அறிந்து கொள்கிற பிள்ளைகளாய் காணப்படுவோம். பல கோணத்தில் நாம் அடைத்து கொள்ளும்போது தேவனுடைய செயல்பாடுகள் இந்த பூமியிலே வெளிப்படுவதை காண முடியும். தீர்க்கன் அழகாக சொல்வான், நான் அடைக்கப்பட்டவன் என்று சொல்லி. கர்த்தர் நம்மை அடைத்து நடத்துவார் என்றால் அநேக தடுமாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரும். அந்த பாதையிலே நாம் பயணிக்கிறோமா? அந்த பாதையிலே நம்முடைய ஊழியம் கடந்து போகிறதா? அந்த பாதை வழியே நான் போக விரும்புகிறேனா என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அநேக விதத்தில் அநேகருக்கு வாசலெல்லாம் அடைப்பாங்க, தடை பண்ணுவாங்க, எதிர்த்து நிற்பாங்க, நஷ்டம் உண்டாக்குவாங்க, இழப்பு ஏற்படுத்துவாங்க. ஆனால் கர்த்தர் நம்மை அடைத்து நடத்தும் போது ஏதோ ஒரு புதிய அனுபவத்துக்குள் கர்த்தர் நம்மை கொண்டு செல்ல போகிறார். அதிகமாய் வெளிப்படாதபடி நம்மை மறைத்து கொள்ளும்போது தெய்வ பாதத்திலே ஒட்டுக்கும்போது அதற்கேற்ற பிரதிபலனை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே தருவார். அடைக்கப்பட்டவர்களாய் மாறுவோம். தேசத்துக்கு அடையாளங்களாய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். அடைக்கப்பட்டவன் என்று சொன்ன அனுபவத்துக்குள் எங்களை கொண்டு செல்ல விரும்புகிற கர்த்தர் அந்த வாழ்வுக்குள் எங்களை கொண்டு செல்லும்படியா ஜெபிக்கிறேன். அப்பா, தேவனுடைய வார்த்தை வெளிப்படும்படியா, தேவனுடைய வார்த்தை தேசங்களுக்குள் கடந்து போகும்படியாய், திறப்பிலே நிற்கும்படியாய், செபிக்கும்படியாய், வேண்டுதல் பண்ணும்படியாய், பாரப்படும்படியாய், கண்ணீர் விடும்படியாய், தேவனுக்காய் செயல்படும்படியாய் அடைக்கப்பட்டவளாய் மாற்றுகிற கர்த்தர் அந்த வாழ்வுக்குள் தம்முடைய ஜனம் கடந்து போக கர்த்தர் கிருபை கொடுங்க. அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும். அடைக்கப்பட்டவளாய் மாறி தேவனுடைய செய்கைகள் தேசங்களுக்குள் கடந்து வர நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நடத்தும்படியா செபிக்கிறேன். நான் அடைக்கப்பட்டவன் என்று சொன்ன ஒரு அடையாளங்கள் இவளுக்குள் வெளிப்பட போகிற கிருபைக்கா நன்றியப்பா. அந்த வாழ்வுக்குள் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். கமெண்ட் பண்ணுங்க. நான் அடைக்கப்பட்டவன் என்று சொன்ன வார்த்தை எந்த பகுதியிலே இருக்கிறது என்று சொல்லி ஆராய்ந்து அறிந்து சிந்தித்து அடியனுடைய நம்பருக்கு நீங்கள் கமெண்ட் பண்ண அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். God bless you.